இந்த வீடியோவில் மைக்ரோனீஸ் எஃப் நேசல் ஸ்ப்ரேவை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு விளக்க போறேன். இதுதான் ப்ரொடெக்டிவ் கேப், நேசல் டிப், ஆக்சுவேட்டர், அப்புறம் மெடிசன் கண்டெய்னர். இந்த நேசல் ஸ்ப்ரேவை உங்க மருத்துவர் சொன்னபடி அல்லது வழிமுறைப்படி மட்டுமே பயன்படுத்தணும். ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் முன்பும் பாதுகாப்பு கிளிப்பை கழட்டிவிட்டு பயன்படுத்திய அப்புறம் இதை மீண்டும் மாற்ற மறக்காதீங்க. முதல்ல உங்க குழந்தைய கைகளை கழுவ என்கரேஜ் பண்ணுங்க. அடுத்து பாட்டில மெதுவா ஷேக் பண்ணி மூடியை எப்படி ஓபன் பண்றதுன்னு காட்டுங்க. பாட்டில எப்படி பிடிக்கிறதுன்னு காட்டுங்க. கட்ட விரலை அடிப்பகுதியில வச்சு விரல்களை விங்ஸ்ல வைக்கணும். ஸ்ப்ரே செஞ்சு பாட்டில சோதிக்க என்கரேஜ் பண்ணுங்க. ஆனால் நாசில கண்களிலிருந்து விலக்கி வைக்கணும். ஊசியால நாசலோட டிப்ப துளைக்காதீர்கள். நாசல் ஸ்ப்ரேவை மத்தவங்க பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். அவ மூக்க மெதுவா ஊதினதுக்கு அப்புறம் தலைய கொஞ்சம் முன்னோக்கி சாய உதவுங்கள். நாஸ்ட்ரெல்ல நாசில வைக்க அவளுக்கு வழிகாட்டுங்க. மெதுவா மூச்சு இழுத்து ஸ்ப்ரேய அழுத்த சொல்லுங்க. ஸ்ப்ரேய பயன்படுத்தினதுக்கு அப்புறம் முகர்ந்து பார்க்க வேண்டாம்னு சொல்லுங்க. வாய் வழியா மெதுவா மூச்சு வெளியே விட சொல்லுங்க. இரண்டாவது ஸ்ப்ரே தேவைப்பட்டா அதே செயல்முறையை மீண்டும் செய்ய சொல்லுங்க. அப்புறம் மூக்கோட மற்ற துவார துளையிலையும் இதே செயல்முறையை செய்ய சொல்லுங்க. முடிஞ்சதும் சுத்தமான டிஷ்யூ பேப்பரால நாசல தொடச்சு ப்ரொடெக்டிவ் கேப்பை மாத்த சொல்லுங்க. நேசல் ஸ்ப்ரேவை சுத்தம் செய்யும் வழிமுறைகள். நேசல் ஸ்ப்ரேவோட நாசல ஒவ்வொரு வாரமும் சுத்தம் செய்வது முக்கியம். பாட்டில்ல இருந்து பிரிக்க நாசில மேல் நோக்கி இழுக்கணும். மூடி மற்றும் நாசில குழாய் தண்ணீரில் கழுவணும். அப்புறம் நாசிலையும் டஸ்ட் கேப்பையும் வெதுவெதுப்பான தண்ணீரில் சில நிமிடங்கள் ஊற வையுங்கள். மறுபடியும் பாட்டிலில் பொருந்துவதற்கு முன்னாடி அறையின் வெப்பநிலையில் நாசில் மற்றும் மூடியை உலர விடுங்கள். மேலும் சுத்தம் செய்யும் உதவி குறிப்புகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை படிக்கவும் அல்லது உங்கள் மருத்துவரை அணுகவும். குழந்தைகள் எளிதா சுவாசிக்கவும் நல்ல உணரவும் அதிக தன்னம்பிக்கையோட வளரவும் ஒரு மென்மையான போதும். மேலும் விவரங்களுக்கு உங்க மருத்துவரோட வழிமுறைகளை பின்பற்றுங்க. முக்கியமான வழிமுறைகள். இந்த தயாரிப்பை உங்கள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் பயன்படுத்த வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். மருந்து வேலை செய்ய சில நாட்கள் ஆகும் என்பதால் தொடர்ந்து பயன்படுத்துதல் அவசியம். உங்க மருத்துவர் அறிவுறுத்தாவிட்டால் சிகிச்சையை நிறுத்த வேண்டாம். இந்த தயாரிப்பு உங்களுக்காகவே பிரத்யேகமாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குழந்தைகளுக்கு எட்டாதவாறு வைக்கவும். ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் முன்பு நன்றாக குலுக்கவும். வெளிப்புற நேசல் பயன்பாட்டிற்கு மட்டும்.